Very good morning students, 6th standard. Welcome to GK class. Now we are going to topic for lesson 29. Topic name is Science Tech Technology. Science Tech means Science Technology Terminology. அதாவது அறிவியல் தொழில்நுட்பத்தில் யூஸ் பண்ணக்கூடிய words என்னங்கிறது பார்க்க போகிறோம். Technology is nothing but is word. Science oriented use in word. Okay. Given below are some statements. அதாவது கீழே வந்து சில வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. There are two terms for each statement of which only one correct. பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து என்னதுங்க ஒன்லி ஒன் தான் கரெக்ட். பட் அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், அண்டர்லைன் தான் கரெக்ட் தான் இன் ஈச் கேஸ். அதை நம்ம படித்து கண்டுபிடிச்சி எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், tiny green plants growing close to each other forming a velvet-like appearance அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டினின்னு என்ன, வாட் இஸ் மீன் பை டினி? டினி இஸ் எ ஸ்மால். டினி சினானிம் இஸ் எ ஸ்மால். ஓகே, ஸ்மால் க்ரீன் பிளான்ட்ஸ் அதாவது சிறிய பசுந்தாவரங்கள் என்ன பண்ணுதுன்னா க்ரோயிங் க்ளோஸ் டு ஈச் அதர் ஃபார்மிங் ஏ வெல்வெட் லைக் அப்பியரன்ஸ். அதாவது ஒன்றுக்கொன்று எப்படி வளரும், நெருக்கமாக வளரும். டிபெண்ட்ஸ் ஆன் அனதர். அப்போ ஒன்றுக்கொன்று நெருக்கமாக வளரும். ஸோ அதை ஃபார்மிங் மீன்ஸ் க்ரியேட் ஆகுது. எப்படின்னா ஒரு வெல்வெட், அந்த ஒரு வளவளப்பான அந்த சைனிங்காக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு அப்பியன்ஸ் தோற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அது என்ன இருக்கும், மொசஸா ஆல்காவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ மொசஸ் மீன்ஸ் பாசிகள். நம்ம சயின்ஸில் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ அதாவது அந்த பாசான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் வழக்கில் சொல்லுவோம், நம்ம பேச்சு வழக்கில். ஸோ அந்த பாசான்ங்கும் போது எப்படி இருக்கும், பசுமையாக க்ரீன் கலரில் நல்லா ஒரு வளவளப்பான அந்த சைனிங்காக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் செகண்ட் ஒன், த அப்வர்ட் போர்ஸ் தட் ஆக்ட்ஸ் ஆன் யுவர் body when it is submerged in water. அதாவது the upward force அப்படிங்கிறது என்னென்னா மேல் நோக்கி மிதக்கக்கூடிய ஒரு சக்தி. தட் ஆக்ட்ஸ் ஆன் யுவர் பாடி, உங்களுடைய அந்த உடல் பகுதியை மேல் நோக்கி, அதாவது நீரில் மிதக்கும் தன்மை அப்படின்னு சொல்லும் இல்லைங்களா. ஸ்விம்மிங் எக்ஸாம்பிள், when it is submerged in water, அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா அந்த வாட்டரோட நம்ம பாடி என்ன ஆகுதுன்னா ஜாயின் ஆகுது. ஸோ அதுக்கு நம்ம என்ன வேர்ட் சொல்லலாம், புல் அப்படிங்கிற வேர்டை இல்லை அப்த்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கரெக்ட் வேர்டு இஸ் அப்த்ரஸ்ட். அப்த்ரஸ்ட் மீன்ஸ் மேல் நோக்கிய சக்தி. அப்போ அந்த அப்வர்ட் ஃபோர்ஸும் அந்த அப்த்ரஸ்ட்டுங்கிறது சேம் மீனிங் அப்படிங்கிறாங்க. ஓகே, அண்ட் தென் தேர்ட் ஒன், டிசீஸ் தட் இஸ் காஸ்ட் டியூ டு த லேக் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இன் த பாடி. அப்போ ஒரு டிசீஸ், நம்மளுடைய நோய் தொற்று வந்து நம்ம உடம்புல வந்து எப்படி ஒரு அட்டாக் ஆகும் அப்படின்னா, அப்போ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கண்டிஷன் வந்து லேக் ஆஃப் நியூட்ரியன்ஸ், அதாவது அந்த ஊட்டச்சத்து குறைபாடுகள் வந்து அதிகப்படியாக இருக்கிறனால தான் வந்து நம்மளுடைய டிசீஸ் வந்து அட்டாக் ஆகுது நம்ம பாடியில். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், இன்ஃபெக்ஷனாக தொற்றா அல்லது டிஃபிஷியன்ஸியாக. ஸோ இப்போ டிஃபிஷியன்சி அப்படிங்கிறது தான் குறைபாடு அப்படிங்கிற ஒரு வேர்டு. ஸோ அதுதான் வந்து this sentence suitable word. So deficiency, lack of nutrients is equal to deficiency, same word. And then fourth one, plants and animals that are found underwater. ஒரு தாவரமாகட்டும் அல்லது ஒரு விலங்கினமாகட்டும் ஃபவுண்ட் அண்டர் த வாட்டர், அதாவது இந்த கடல் நீர்க்கடியில் வாழக்கூடிய அந்த தாவர இனங்களோ அல்லது அனிமல்ஸோ என்ன நம்ம சொல்லுவோம் அப்படின்னா ஆக்வாட்டிக் அனிமல்ஸ் அண்ட் ஆக்வாட்டிக் பிளான்ட்ஸ் அப்படிம்போம். அதாவது கடல்வாழ் நீர்வாழ் தாவரங்கள், நீர்வாழ் உயிரினங்கள்னு சொல்லுவோம். சரிங்களா. அண்ட் தென் fifth one, injection containing liquid which kill or weaken germs of a disease. அப்போ அந்த கண்டெய்னிங் ஒரு அந்த லிக்யூட், அந்த இன்ஜெக்ஷன் உங்களுக்கு தெரியும், அதனுடைய கண்டென்ட்ஸ் எப்படி இருக்குன்னா லிக்யூடாக இருக்கும். ஸோ அது எதுக்காக நம்ம பாடிக்குள்ளே இன்செக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில் ஆர் வீக்கன் ஜெம்ஸ், அதாவது நம்ம அந்த டிசீஸ் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஜெம்ஸை வந்து என்ன ஆகும், கொல்லறதுக்கும் தென் அதுலேருந்து தடுக்கிறதுக்கும் நம்ம கொடுக்கப்படக்கூடிய ஒரு வேக்சின் தான் என்னதுங்க, இன்ஜெக்ஷன் சொல்கிறோம். ஸோ தடுப்பூசி. திஸ் சென்டென்ஸ் இஸ் மேட்சிங் வேர்ட் வேக்சின். ஓகே, and then sixth one, changing of water vapor into droplets of water by coming in contact with a cold surface. அதாவது ஒரு வாட்டர் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் ஆகும், அதாவது திரவ வாயுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த வாட்டர் வேப்பர் அப்படின்னு என்னது, நீராவியாக ஆகுது. அப்போது இன்டூ ட்ராப்லெட்ஸ் மீன்ஸ் இந்த திரவ துளிகள், அந்த திரவ சொட்டு தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வாட்டர் வந்து ட்ராப்பாகவும் இருக்குது, வேப்பராகவும் ஆகுது. வாட்டர் பை கம்மிங் இன் கான்டாக்ட் வித் கோல்டு சர்ஃபேஸ், அது எதிலிருந்து அந்த குளிரான மேற்பகுதியிலிருந்து வாட்டர் நீராவியாகவும் போகுது, திரவ துளிகளாகவும் போகுது. ஸோ அப்போ இதுக்கு என்ன வேர்டு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ இந்த சென்டென்ஸ்க்கு வந்து மேட்சிங் வேர்ட் கண்டென்சேஷன். நீங்கள் சயின்ஸில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சயின்ஸ் லெசனில் நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய வேர்ட்ஸ் தான் இதெல்லாம். ஓகே, அண்ட் தென் செவன்த் ஒன், த ஃபெனோமினா வென் த சன், த மூன் அண்ட் த எர்த் are in the same line
and some part of the moon or the earth is in the dark அப்படிங்கிறாங்க. அந்த ஃபினோமினா அது ஒரு நிகழ்வு எப்படின்னா சூரியன் சந்திரன் பூமி இது மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் இருக்குது. அதனுடைய சம்பார்ட் அதாவது அந்த பாதி பகுதி என்ன ஆகுது அப்படின்னா மூணாக இருக்கட்டும் அல்லது பூமியாக இருக்கட்டும் அது வந்து இருண்ட அதாவது இருள் பகுதியாக ஆச்சுன்னா அதுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம அப்படின்னா எக்லிப்ஸ் அதாவது கிரகணம் அப்படின்னு சொல்லி சந்திர கிரகணம் சூரிய கிரகணம்லாம் படிச்சிருக்கு இல்லைங்களா. ஸோ இதில் சோசியலில் நீங்கள் படிச்சிருப்பீங்க சரிங்களா. அந்த 8th one, this is a substance is nothing but one of the object ஒரு பொருள் that prevents the growth of bacteria அப்படிங்கிறாங்க. ஒரு பொருளில் பாக்டீரியா வந்து வளராமல் அதை தடுக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரிவென்ஷன் அந்த வருமுன் காப்பும் சொல்லிங்களா அந்த மாதிரி ஒரு முன்கூட்டியே நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிசெப்டிக் கிருமிநாசினி. இப்போ வந்து நம்ம COVID-19 வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஆன்டிசெப்டிக் சானிடைசர் யூஸ் பண்ணுறீங்களா ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் ஒரு கிருமிநாசினி வந்து தொற்று ஏற்படாமல் இருக்க அந்த சானிடைசர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரிவென்ஷன் த க்ரோத் ஆஃப் பாக்டீரியா அந்த பாக்டீரியா வளராமல் தடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் என்னதுங்க ஆன்டிசெப்டிக் இஸ் நத்திங் பட் கிருமிநாசினி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே 9th one, water that does not form lather with soap அப்படிங்கிறாங்க. தண்ணீர் வந்து எந்த மாதிரியான தண்ணீரில் வந்து லேதர்னா நுரை இந்த சோப் நுரை இருக்குங்களா அதை தான் சொல்லியிருக்காங்க. லேதர் வித் சோப் அந்த எந்த தண்ணீருடன் வந்து சோப் வந்து நுரைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் இஸ் நத்திங் பட் சால்ட் வாட்டர். இந்த சால்ட் வாட்டரில் பார்த்தீங்கன்னா சோப் வந்து என்னதுங்க நுரைக்காது அப்படிங்கிறாங்க. சாஃப்ட் வாட்டருங்கிறது வந்து நன்னீர் அதை குடிக்கக்கூடிய ஒரு நன்னீர் சரிங்களா. 10th one, the act of forcing a liquid into a blood vessel or tissue அப்படிங்கிறாங்க. ஓகே அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அந்த லிக்விட் அந்த பிளட்டில் போயிட்டு சர்க்குலேஷன் ஆகுது அது ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்தோம்னா எப்படின்னா பிளட் வெசல் ரத்த நாளங்களிலும் அண்ட் திசுக்கள்லையும் வந்து ஃபோர்சிங் ஆஃப் லிக்விட் அந்த இன்ஜெக்ஷன் வந்து கலக்குது அப்படிங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த லிக்விட் எது அப்படின்னா நம்ம பிளட்டோட கலக்கக்கூடிய ஒரு லிக்விட் எது அப்படின்னா இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஒரு வேர்ட். And then 11th one, organic substance produced inside the body by the endocrine glands அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் என்னது கரிமப் பொருள்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த தாவர விலங்குகள் இருக்கக்கூடிய அந்த கழிவுப் பொருட்கள் என்னதுங்க கழிவுப் பொருள். ஓகே அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது பாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸுக்கு வந்து நாளமில்லா சுரப்பிகள்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ அதில் என்ன சுரக்குது அப்படின்னா ஒரு ஆசிட் மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் சுரக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பிளட்ஸ்லேயும் அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் என்ன சுரப்பிகள் என்ன சுரக்குது அப்படின்னா ஹார்மோன்களை சுரக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே 12th ஒன் பாருங்கள் எ மவுண்டைன் தட் த்ரோஸ் அவுட் ஹார்ட் அண்ட் மோல்டன் ராக்ஸ் அண்ட் லாவா. ஒரு மலை பார்த்திங்கன்னா வீசுது என்னவா அவுட் ஆஃப் ஹார்ட் அண்ட் மோல்டன் ராக்ஸ் அதாவது சூடான உருகிய பாறைகளை வந்து எரிமலை குழம்புகளாக வீசுகிறது. ஸோ அப்போ நம்ம இங்கே என்னன்னு சொல்லுவோம் எந்த வேர்டு யூஸ் ஆகும் நம்மளுக்கு வல்கனோ. இப்போ வல்கனோ அப்படிங்கிறது எரிமலை. இப்போ அந்த எரிமலை வெடிக்கும் போது தான் சூடான உருகிய பாறை குழம்புகள் வந்து தீக்குழம்பாக வரும் சரிங்களா அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் சென்டென்ஸ் சூட்டபிள் வேர்ட் இஸ் வல்கனோ. And then 13, chemical substances which give out of hydrogen ions when dissolved in water. அப்போ ஒரு வேதிப்பொருள் வந்து என்னவா கொடுக்குது அப்படின்னா ஹைட்ரஜன் அயனி. அது ஹைட்ரஜன் அயனி தரக்கூடிய ஒரு எப்போ வந்து டிசால்வ் இன் வாட்டர் அது நீரில் கலைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் அந்த அமிலங்கள் தான் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவோம். அதுதான் என்ன அயனிகளை தருதுங்க ஹைட்ரஜன் அயனிகளை தருவோம் எப்போ அப்படின்னா நீரில் கரைக்கும் போது. ஓகே and then 14th one, chemical substance which go out of hydrogen ions which dissolve in water. அப்போ அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் என்ன தருது அப்படின்னா ஹைட்ரஜன் அயனிகளை தருது எப்போ அப்படின்னா நீரில் கரைக்கும் போது. அப்போ திஸ் சென்டென்ஸ் சூட்டபிள் வேர்ட் இஸ் ஆசிட்ஸ் அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட் ஒன், திஸ் இஸ் எ லிக்யூட் தட் இஸ் ஃபவுண்ட் இன் பிளான்ட் செல் அண்ட் டிஷ்யூ. இது பார்த்திங்கன்னா இந்த லிக்விட் பார்த்திங்கன்னா எதில் தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல் தாவர செல்களையும் அண்ட் தென் திசுக்கள்லேயும் தான் காணப்படும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ சாப் அப்படிங்கிற என்ன தான் சாறு சைட்டோபிளாசம் சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ லிக்யூட். ஸோ அதுதான் அந்த சாறு திரவமாக இருக்கும். ஸோ அது என்னவான்னு சொல்கிறாங்க சாப். ஓகே there are 14 1 marks have this lesson. You read and write well and then one time write home test. After you correct for self correction and then send your class teacher. Okay, thank you students.